கோதுமை மணிகள் தேவை. என்ன தேவை? என்ன தேவை? கோதுமை மணி தேவை, பதர் தேவை கிடையாது. என்ன தேவை கிடையாது? பதர் தேவை கிடையாது. அப்ப எது கோதுமை மணினா, உண்மையா கடவுள் தான் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லி நோக்கி பார்க்கிற அந்த மனசுதான் அந்த கோதுமை மணி. உலகத்துல இருக்கிற கவலை, கஷ்டம், பாரம் இதெல்லாம் பதர்னால. அப்ப அந்த பதரெல்லாம் மேல ஒட்டி இருக்குன்னு சொன்னா அந்த கோதுமை மணி நல்ல விளைச்சல கொடுக்க முடியாது. அப்ப நமக்கு கூட நிறைய பதரெல்லாம் மேல ஒட்டி இருக்கும். எது வேணாலும் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். கடந்த நாட்களில் எவ்வளவு வேதனைகளுக்குள்ள போயிருக்கலாம். நிறைய உறவுகள் நம்ம விட்டு பிரிந்து இருக்கலாம். நிறைய பேர் நம்ம வெறுத்து இருக்கலாம். நிறைய சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையா இருக்கலாம். சில வழக்குகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில எதிராளிகளை எழுப்பி இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக இருக்கிற எரிவோ மதல்கள் எல்லாம் என்ன செய்ய போகுது? தைரியம் போகும். ஆமே ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, ஆமே ஆமே ஆமே. ஏன்னா ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, திரும்ப 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 சொல்றாரு, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். உன் கூட இருக்கிறவங்களை விட, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை விட நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். உன்னை என்னோட ரத்த கோட்டைக்குள்ள மூடி வச்சிருக்கிறேன். என்னோட கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணியை போல நான் உன்னை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறேன். ஆமே. எவ்வளோ நல்ல தேவன் இல்ல? ஆமே. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராக அந்த பூமியில என்ன பண்ணாரா? சுற்றி தெரிந்தாராம். அவரை சுற்றி நிறைய மக்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக, சில பேர் வியாதிக்காக சுகமா இருந்ததுக்காக அவரை தேடி வந்தாங்க. சில பேர் உணவு கிடைக்கும்னு தேடி வந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்ல பிசாசு பிடிச்சது விலகிக்கும், அந்த மாதிரி வெவ்வேறு ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடி ஓடி வந்தாங்க. ஆனா ஒரு சில கூட்டம் இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவரை தேடி ஓடி வந்தாங்க. இன்னைக்கு நாம வார்த்தையை தேடி ஓடி வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமே அழிஞ்சு போயிடும், உலகத்துல இருக்கிறதும் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாதது ஒன்று இருக்கு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமே. அந்த வார்த்தையை தேடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு அனுப்ப போகிறார். ஆமே ஆமே. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு வருஷ காலமா வாழ்க்கை இந்த மாசம் இந்த ஜெபத்துல இருந்து பெற்று கொண்டு போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?